அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 26/4/2024 சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி காலை 7:46 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை அனுஷ நட்சத்திரம் பின்னரவு 3:39 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்த யோகம் பின்னிரவு 3:39 வரை, பின்பு மரண யோகம். சுப முகூர்த்த நாள் ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னி ராசியில் கேது. விருச்சிக ராசியில் சந்திரன். கும்ப ராசியில் சனி. மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக சுக்கிரன் ஜென்ம ராசியில் இருப்பது, லாபஸ்தானத்தில் சனி இருப்பது போன்ற அமைப்பானது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது, தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது சிறப்பான அமைப்பு ஆகும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது.
கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும், செவ்வாய் ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு புறம் லாபங்கள் கிடைச்சாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் குறிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுறது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும், அது மட்டும் இல்லாமல் ருணரோகஸ்தானமான 6ல் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 7ல் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் எதையும் சமாளித்து அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சனியானவர் 3ல் சஞ்சரிப்பதும், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் எதிர்பார்த்த உதவிகளும் உத்தரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு பலமான பலன்களை அடையலாம். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சிறிதளவு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் என்ற காரணத்தினால் பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவது என்றாலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சிறு சிறு நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 புதன் 10 சந்திரன் சஞ்சரிப்பதால் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இணைய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 குரு பகவான் சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரித்த சந்திரன் தற்போது ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமோடு இருப்பது மிக மிக நல்லது. இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி ஜோதிட தகவல்ல நிறைய தகவல்களை உங்களிடம் பேசி வருகிறேன். இதுல ஜோதிடத்துல தோஷங்களை பற்றி உங்களிடம் சில தகவல்கள் கூற உள்ளேன். தோஷங்கள் பார்க்கின்ற பொழுது திருமண தோஷங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் சில கருத்துக்களை உங்களிடம் பேச இருக்கிறேன். குறிப்பாக உங்களிடம் பார்க்கின்ற பொழுது தோஷங்கள் பார்க்கின்ற பொழுது கலத்திர தோஷம்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்லிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7-2 கிரகம் இருந்தா தோஷம், 8-2 கிரகம் இருந்தா தோஷம் எல்லாம் போட்டு குழப்பிடுவாங்க. பொதுவா 7-2 கிரகம் இருந்தாலே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு 2 மனைவி அமையக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பயமுத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு நீங்க பிறக்கக்கூடிய லக்னத்தை பொறுத்து இருக்குது. தோஷத்தை பார்க்கும்போது திருமண தோஷம் பார்க்கின்ற பொழுது உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு மிக மிக முக்கியமா பார்க்கணும். குறிப்பாக உங்கள் லக்னம் என்பது பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு ஒரு மேஷ லக்னமா இருக்குன்னா 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் இந்த 2 ஸ்தானத்தையும் பார்க்கணும். 2ல பாவகிரகம் இருக்கிறது, 7ல பாவகிரகம் இருக்கிறதுலாம் ஒரு கலத்திர தோஷம் என்று சொல்லப்படும்.
குறிப்பாக நவகிரகங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற கிரகங்கள் சுபகிரகமாக இருந்திருக்கு. தேய்பிரின்னு சொல்லக்கூடிய காலங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது சந்திரன் தேய்பிரையா இருந்தா சந்திரன் பாவியாக காட்சியளிப்பார். பொதுவா நவகிரகங்கள்ல சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் பாவகிரகம் சொன்னா கூட சனி, ராகு, கேது மட்டும்தான் கடுமையான பாவி கிரகம். சூரியன், கேது அப்படி நம்ம பாவகிரகம் ஒதுக்கிட முடியாது என்றாங்க. அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தோஷம் பார்க்கின்ற போது உங்க ஜாதத்துக்கு 2-7 பாவகிரகம் இருக்கிறது கலத்தர தோஷமாகும். 2-7 ஒருத்தருக்கு பாவகிரகம் இருந்தால் அதனை நம்ம கலத்தர தோஷம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு மகிழ்ச்சி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். குறிப்பாக நவகிரகங்கள்ல கொடிய பாவகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்களான சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு 2 அல்லது 7 இருந்தால் அதனை கலத்தர தோஷம் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த கலத்தர தோஷம் என்றால் காலதாமதமாக திருமணம் நடக்கிறது, திருமண வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, ஒரு மன வாழ்க்கையில 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யமா இல்லாம இருக்கிறது, 2 பேரும் பிரிஞ்சிடுறது, 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது உடல் பாதிப்பு ஏற்படுறது தான் கலத்தர தோஷம். அப்படிப்பட்ட அமைப்புல ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே 2 அல்லது 7 பாவகிரகம் இருந்தா தோஷம்னு சொன்னா கூட 2 அல்லது 7 இருக்கக்கூடிய பாவகிரகத்து திசை அல்லது புக்தி நடக்கும் போதுதான் அந்த பிரச்சனையை கொடுக்குமோ சரி, 2-7 பாவகிரகம் இருந்தாலே தோஷம்லாம் கிடையாது. ஒரு பையனுக்கு 7 ராகு இருக்குன்னா அந்த ராகு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கலத்தர தோஷம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட முடியாது. இப்ப அந்த ஜாதகர் ராகுவோட நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னா அவருக்கு அந்த ராகு திசை சின்ன வயசுலயே முடிஞ்சிடும். ஒரு சில திசையில பிறந்தா, ஒரு சில நட்சத்திரம் பிறந்தா ராகு திசையே வராது ஜென்ரலாக. அது போல இந்த திருமண தோஷங்கள்னு பார்க்கின்ற பொழுது 2 பாவகிரகம் இருந்தாலும் அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது. 2 பாவகிரகம் இருந்து அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் 2 இருக்கக்கூடிய பாவகிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் அது பாதிப்பை கொடுக்கும். 2 சனி அல்லது ராகு இருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஜாதகருக்கு இருக்கோ அந்த ஜாதகர் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை ஜாதக ரீதியாக ஏற்படுத்துவதில் சில இடையூறுகளை ஏற்படுத்தும். அதாவது 2 பாவகிரகம் இருந்து அந்த பாவகிரகத்தின் திசை கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல நடைபெற்றால் திருமண ஒற்றுமையில சில பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா 2 பாவகிரகமா அந்த பாவகத்தின் திசை நடக்கலைன்னா இதை பத்தி கவலையப்பட தேவையில்லை. அடுத்து இந்த திருமண தோஷங்கள்னு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசா சந்தியை பத்தி ஒரு பெரிய லெவல்ல பேசுவாங்க. தசா சந்தி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு தோஷம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா நடைமுறையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தசா சந்தி, தசா விடுதலைன்னா ஒரு திசை முடியிற நேரம், ஒரு திசை ஆரம்பிக்கிற நேரத்தை விடுதலைன்னு சொல்லுவோம். அடுத்து தசா சந்தினா 2 பேருக்கும் ஒரே திசை நடக்கிறது தசா சந்தின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு குரு திசை நடக்குதுன்னா அதே மாதிரி அந்த குரு திசை ஆணுக்கு நடந்தா அது திசா சந்தின்னு சொல்லுவோம். பழங்கால புத்தகத்துல திசா சந்தியை பற்றிய கருத்துகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்துகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல திசா சந்தியை பற்றிய ஒரு முக்கிய குறிப்புகள் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நடைமுறையில பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு தசா சந்தி இருக்குது, 2 பேருக்கு தசா சந்தி இருக்குன்னா கெடுதி பாதிச்சிரும்னா உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடைமுறையில கிடையாது. தசா சந்தியை பத்தி நீங்க கவலைப்படாம தைரியமா தசா சந்தி இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் செய்யலாம். தசா சந்தியில என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்துட்டா எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு திசையில ஒரு புக்தி நடக்குதுன்னா 3 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்துன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 பேருக்கும் அந்த திசையில ஒரே திசையில ஒரே புக்தி வராது. அதனால அவங்க தாராளமா செய்யலாம். அந்த தசா சந்தி கெடுக்காதுன்னு சொன்னா கூட ஒரு என்ன அமைப்புல தசா சந்தின்றதுக்காக விளக்கத்தை சொன்னேன். அடுத்து உங்களுக்கு திருமண தோஷங்கள்னு பார்க்கின்ற போது இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக கிரகண தோஷம் என்பது கடுமையான தோஷமாகும். இந்த கிரகண தோஷத்துல பிறக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறுவதிலே ஒரு சில இடையூறுகள் ஏற்படுது. எப்படின்னா சூரியன், சந்திரன், உங்களுக்கு ராகு அல்லது கேது ஒரே நேரத்துல இருக்கிற நேரத்துல பிறக்கிறவங்க கிரகண தோஷத்துல பிறந்தாங்கன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சூரியன், சந்திரன், ராகு போன்ற கிரகங்கள் எல்லாம் ஒரே கட்டத்துல இருந்தால்
அது வந்து சூரிய கிரகணம் ஏற்பட்ட நாள் என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறிப்பாக உங்களுக்கு வந்து மற்ற அமைப்புகளையும் பற்றி நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து இந்த கிரகண தோஷத்துல சூரியன், சந்திரன், ராகு அல்லது கேது ஒன்னா சேர்ந்தா கிரகண தோஷம்னு சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சூரிய கிரகண தோஷம் ஆகும். அதுவே ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் அல்லது சந்திரன் ராகு அல்லது கேதுவோடு இருந்து அதற்கு 7ஆம் வீட்டுல சூரியன் அல்லது சந்திரன் ராகு அல்லது கேதுவோடு இருந்தால் அதையும் கிரகண தோஷம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு கட்டத்துல வந்து சூரியனும் ராகுவும் சேர்ந்திருக்கு, அதுக்கு 7வது கட்டத்துல சந்திரனும் கேது சேர்ந்திருக்குன்னா பௌர்ணமியில பிறந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பௌர்ணமியில பிறந்திருக்கின்ற போது அது வந்து உங்களுக்கு வந்து பௌர்ணமி சம்பந்தப்பட்ட கிரகண தோஷம் ஆகும். அது போல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் வந்து கேதுவோடு சேர்ந்து சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருந்ததுன்னா அதுவும் பாத்தீங்கன்னா வந்து பௌர்ணமி சம்பந்தப்பட்ட கிரகண தோஷம் ஆகும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 1-7 பாவ கிரகம் இருந்தாலும் ஜாதக ரீதியாக தோஷம்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஜாதக ரீதியாக சந்திரனுக்கு 1-7 ராகு கேது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிரகண தோஷம் ஏற்படுத்தின அமைப்புன்னு சொல்லுவோம். அதாவது சந்திரன் ராகு வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு 1-7 ராகு கேது இருந்தாலும் அதனை வந்து கொஞ்சம் ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம். கிரகண நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சந்திரனோட ராகு அல்லது கேது இருக்கும், அதற்கு 7ஆம் வீட்டுல ராகு அல்லது கேது இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நடைமுறையில் அதாவது திருமண வயது காலத்தில் உங்களுக்கு சூரிய திசையோ சந்திர திசையோ நடந்தால் அதை கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க உறவினர்களை விட்டு ஒரு அந்நிய இடத்துல திருமணம் செய்யறது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். பொதுவாக இந்த கிரகண தோஷத்துல பிறந்தவங்க கிரகண தோஷத்து நாட்கள்ல இறை வழிபாடுகள் பண்றது, தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுறது, ஒரு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்றது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்களை பேசினேன். மீண்டும் நாளைக்கால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.